நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் துவங்கிய வருடாந்திர பவித்ரோற்சவம், சாஸ்திர முறைப்படி நடத்தப்பட்ட அங்குரார்ப்பணம் மற்றும் ஸ்னப்பன திருமஞ்சனம். திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் சுதந்திர தின விழா, மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த செயல் அலுவலர். திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயிலில் மகா சுதர்சன ஹோமம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் பிரம்மோற்சவம், வெள்ளிமயில் வாகனத்தில் புறப்பாடு கண்ட கணநாதன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் உற்சவங்களின் போது தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படும் தோஷங்களின் நிவர்த்திக்காக பவித்ரோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் வருடாந்திர பவித்ரோற்சவத்தின் துவக்கமாக நேற்று மாலை சேனாதிபதி உற்சவத்துடன் அங்குரார்ப்பணம் நடத்தி இன்று காலை ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று காலை கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் புண்ணியாக வாச்சனம், கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், சின்ன ஜெயர் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றி தூபதீபம் காட்டி பலவித பழங்கள் நிவேதித்ததும் சகசரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி ஸ்னப்பன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பதியில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். திருப்பதியில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக மைதானத்தை அடைந்த செயல் அலுவலர் ஜே ஷியாமலராவ் அவர்களுக்கு துணை செயல் அலுவலர்கள் எம் கௌதமி, வீரபிரம்மம், CVNSO ஸ்ரீதர் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அடுத்து செயல் அலுவலர் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்ததும் தேசிய கீதம் பாடப்பட்டது. பிறகு செயல் அலுவலருக்கு அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய செயல் அலுவலர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்து வரும் ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் சேவைகள் பற்றி விவரித்தார். இதைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய 36 அதிகாரிகள், 251 ஊழியர்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு YVK சண்முக்குமார் உள்ளிட்ட 7 அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஊழியர்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ், இணை செயல் அலுவலர்கள் கௌதமி, வீரபிரம்மம் ஆகியோர் ஸ்ரீ ஏழுமலையானின் வெள்ளி டாலர்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். இதேபோல் திருமலையில் இருக்கும் கோகுலம் தங்கும் விடுதியில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் அலுவலகத்தில் இருந்து கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரியை திருமலை திருப்பதி தேவஸ்தான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஊர்வலமாக கோகுலம் தங்கும் விடுதிக்கு அழைத்து வந்தனர். இதையடுத்து கூடுதல் செயல் அலுவலர் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்ததும் தேசிய கீதம் பாடப்பட்டது. திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அலுவலகத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதன்மை அதிகாரி YVK சண்முக்குமார் அவர்கள் முதலில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் தியாகிகள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பூஜைகளை நடத்தினார். இதைத் தொடர்ந்து மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஊழியர்கள் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி கல்லுக்குழியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் மகா சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது.
இதை முன்னிட்டு கோயிலில் இருக்கும் யாகசாலையில் வேத பண்டிதர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் நெய்யுடன் 108 மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி விஷ்ணு சகசரநாம பாராயணம் செய்ய, வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போத குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து சுதர்சன ஹோம பூஜையை நிறைவு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோயிலில் ஏகாதசியை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். கண்ணபிரானுக்கு மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அலங்கார பிரியனுக்கு கிரீடம் அணிவித்து பச்சை வஸ்திரம் கட்டி முத்தாபரணங்களுடன் மல்லிகை மலர் மாலையும் கதம்பச்சரமும் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று கண்ணனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஷ்ணுதுர்க்கை அம்மன் கோயிலில் மகாருத்ர யாக வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு விஷ்ணுதுர்க்கை அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. தனி சன்னதியில் அருள்மிகு அபிராமியுடன் லிங்க திருமேனியாக வீற்றிருக்கும் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் தாமரை பீடத்தின் மீது பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து ரிஷபத்தின் மேல் சுவாமி அம்பாள் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தி கற்பூரம் காண்பித்ததும் அஸ்வ பூஜையும் நடத்தப்பட்டது. பின்னர் வேத பண்டிதர்கள் அக்னி பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து வசுதாரா வழியே நெய் சேர்ப்பித்து குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு பிரதான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக அருள்மிகு அமிர்தகடேஸ்வரருக்கும் அபிராமி அம்பாளுக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசிக்க ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. திருப்பூர் திருப்பதி என அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆடி மாத ஏகாதசியை ஒட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். சங்கு சக்கரதாரியாக பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றருளும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் உபயநாச்சியார்களோடு நின்றருளிய உற்சவர் பெருமாளுக்கும் தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சங்கநிதி, பத்மநிதி மூலம் தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பிறகு அலங்கார பிரியனுக்கு நீலப்பட்டாடை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். உற்சவ மூர்த்திகளுக்கும் பட்டாடைகள் கட்டி கிரீடங்களுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய எம்பெருமானின் பாத கமலங்களுக்கு துளசி மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கும் துளசியால் அர்ச்சனை செய்தனர். பிரபந்ததாரர்கள் திவ்ய பிரபந்த பாராயணம் செய்ய அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. ஈரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு வருணாம்பிகை சமேத ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலில் 63 திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியபடி செல்ல கைலாய வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளை வண்ணமலர் பிரபை வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மூஷிக வாகனத்தில் விநாயகர், மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேத முருகப்பெருமானும் பின்தொடர பெண்கள் பாடல்கள் பாடி கும்மி அடித்தபடி உடன் வந்தனர். சங்கு முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் ரிஷபத்தின் மேல் சோமநாயகி உடனுரை சோமஸ்கந்த மூர்த்தி விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வலம் வந்தார்.
காமதேனு மீது சர்வலங்காரத்துடன் நின்றபடி அம்பிகை பின்தொடர சிறிய ரிஷபத்தின் மீது ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளி வலம் வந்தார். 63 நாயன்மார் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்காரம் செய்து மலர்பிரபை வாகனத்தில் நிறுத்தி பின்தொடரச் செய்தனர். ஏராளமானோர் பஞ்சமூர்த்திகளையும் 63 மனமுருக தரிசித்து வழிபட்டனர். சேலம் மன்னார்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பிருத்திங்கரா தேவி கோயிலில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயில் கருவறையில் சிம்மத்தின் மீது அமர்ந்து சிம்ம ரூபிணியாக காட்சி தரும் ஸ்ரீ பிருத்திங்கரா தேவிக்கு நீலப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் தீஜ்வாலை கிரீடமணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரர் முன்பிருக்கும் யாக குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத பக்தர்கள் சமித்துக்கள் சேர்ப்பித்தனர். மந்திர உச்சாடனங்களோடு வேத பண்டிதர்கள் குண்டத்தில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்கள், வரமிளகாய் ஆகியவற்றோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்தருளும் சிம்மவாகினியான ஸ்ரீ பிருத்திங்கரா தேவிக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபாரத்திகளோடு கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு பிருத்திங்கரா தேவியை வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் துவங்கியிருக்கும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக விநாயகப் பெருமானுக்கு மயில் வாகன புறப்பாடு நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு ரத்தன அங்கி அணிவித்து பட்டாடை கட்டி பதக்கங்களோடு ஹாரங்களும் கிரீடமும் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரை வெள்ளி மயில் வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை முடிந்ததும் கோயிலிலிருந்து உற்சவருக்கு உலா துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்து சர்வாபரணங்களுடன் அருள்பாலித்த கணநாதனை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். கரூர் தான்தோணி அருள்மிகு ஆதிமாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு பால், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், குங்குமக் கரைசல், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பலவித ஆபரணங்களுடன் கவசங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகளோடு வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் பிரபை நிறுத்தி கையில் வீரவாள் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அம்மனுக்கு நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு ஆதி மாரியம்மனை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் இருக்கும் அருள்மிகு முக்குந்த அம்மன் கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோயில் கருவறையில் சிரசு வடிவில் அருளும் அருள்மிகு தேவி முக்குந்தம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த மானாம்பதி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு செல்வ விநாயகருக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த குலால்பாடி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நாகதேவதை அம்மனுக்கு ஹோமம் வளர்த்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அரச மரத்தின் கீழ் குடிகொண்டிருக்கும் நாகதேவதைக்கு மஞ்சள், குங்குமமிட்டு மலர் மாலைகளுடன் வண்ண கண்ணாடி வளையல் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டது.
இதையடுத்து நெய்யுடன் குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு படவேடு எல்லையம்மன் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் கருவறையில் கற்சிலையாகவும் சிரசு வடிவிலும் அருள்பாலிக்கும் ஸ்ரீ படவேட்டு எல்லையம்மனுக்கு வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்து பஞ்சகற்பூர அரத்தி காட்டப்பட்டது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஓம் சக்தி, பராசக்தி என ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே அருள்மிகு படவேடு எல்லையம்மனின் தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அத்திமாக்குள பள்ளி கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. கோயில் கருவறையில் ஸ்ரீ சீதா விராட்டி கோதண்டராமரின் இடப்புறம் நின்றிருக்க லக்குவணனோ ஆயுதங்கள் இன்றி கைகூப்பித் தொழும் கோலத்தில் எழுந்தருள ஸ்ரீ ஆஞ்சநேயரும் கரம் தொழுது நின்று அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பலவடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்களை துவக்கினர். வேலூர் ஸ்ரீபுரம் அருள்மிகு நாராயணி அம்மன் கோயிலிலிருந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகமும் நடைபெற்றது. நிறைவாக கருவறையில் உற்சவ மூர்த்திகளையும் நிறுத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர அரத்தி காண்பித்ததும் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி அடுத்த மேலப்பேட்டை பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. அபயம் காட்டியபடி அமர்ந்தருளும் மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்யப்பட்டது. பிறகு தேங்காய்ப்பழம் நிவேதித்து மகா கற்பூர அரத்தியும் தீபமும் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆதி தம்பதிகளுக்கு மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய மாட வீதியில் ரிஷப வாகனத்தின் மேல் பெரியாவிடை சமேதராக வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கு கோயில் யானை ராமலட்சுமி ஆலவட்டம் வீச அர்ச்சகர்கள் சாமரங்கள் வீசினர். சர்வலங்காரத்துடன் எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள சாமரம் வீசும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாளை கைப்பலகை மேல் அமர்த்தி கொண்டு சுவாமி முன்பு எதிர் சேவையாக நிறுத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்பிகைக்கும் சுவாமிக்கும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் ஆதித்தம்பதிகளுக்கு தீபாரத்திகள் காட்டி மீண்டும் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு பாப்பார காளியம்மன் கோயில் ஆடி திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக்கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடமும் கண்மலர்களும் வைத்து மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை அம்மன் முன்பு சமர்ப்பித்தனர். பிறகு கோயில் எதிரே முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி கும்மி அடித்தனர். இதைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு அம்மன் திருமுகம் பதித்த கரகம் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியே முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் இருக்கும் சந்திரதோஷ நிவர்த்தி ஸ்தலமான அருள்மிகு அமுதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் கோயிலில் 16ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கோயில் மூலவரான அருள்மிகு சத்ருவேத சோமநாத ஈஸ்வரருக்கு நீலக்கரை வைத்த வெண்ணிற ஆடை கட்டி கண்மலர்களுடன் சூரிய சந்திர பதக்கங்கள் நிறுத்தி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ அமுதாம்பிகைக்கும் நீலப்பட்டு சேலை கட்டி
கண்ணாடி வளையல் மாலைகள் அணிவித்து கிரீடத்துடன் ஆபரணங்கள் பூட்டி அலங்கரித்திருந்தனர். கோயில் வளாகத்தின் மேடை மீது வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு செவ்வாடை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னல் தந்து அலங்கரித்திருந்தனர். உற்சவரம்பாள் முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு பெண்கள் பக்தி பரவசத்துடன் குங்குமத்தால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து உற்சவர் அருள்மிகு அமுதாம்பிகை அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் பெண்கள் திருவிளக்குகளுக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். புதுச்சேரி அருகே தொண்டமாநத்தத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிடாரி மீனாட்சியம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க அம்மனை வருணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பிறகு நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல உற்சவர் அருள்மிகு பிடாரி மீனாட்சி அம்மனை கைப்பலகை மேல் அமர்த்தி வெளியே சுமந்து வந்தனர். 16 திருக்கரங்கள் கொண்டு ஆயுதங்களும் சூலமும் ஏந்தி கபால மாலையோடு எலுமிச்சையும் ஆபரணங்களும் அணிந்து அசுரனை அழிக்கும் ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தபடி வந்த அம்மனை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வீரகாளியம்மன் கோயிலின் மண்டல பூஜை நிறைவாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு வீரகாளியம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் முன்பு அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகம், நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே சென்ற பக்தர்கள் மீண்டும் கோயிலை அடைந்தனர். ஏராளமானோர் முளைப்பாரி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே கொண்டப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு முனீஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு முனீஸ்வரருக்கு பரிவட்டம் கட்டி வெண்பட்டுடுத்தி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். யாகசாலையில் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் அமர்ந்த திருமேனியோடு அருளும் ஸ்ரீ முனீஸ்வரருக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து ஸ்ரீ முனீஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு முனீஸ்வரரை விசேஷமாக அலங்கரித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கும் அருள்மிகு தர்மசம்வர்தினி உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் 21ஆம் ஆண்டு 63 பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் 4 பெருமக்கள் மற்றும் 63 நாயன்மார்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கோயிலின் வெளியே 63 உற்சவர் சிலைகளுக்கு பட்டு வஸ்திரங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வாகனத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாலய வளாகத்தில் இருக்கும் திருக்கோடி தீப கம்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெண்கள் பாரம்பரிய நடனமான வள்ளி கும்மியாட்டம் ஆடினர். இதையடுத்து நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து 200க்கும் மேற்பட்டோர் கைலாய வாத்தியங்களை இசைத்தபடி முன்னே செல்ல 63 திருவீதி உலா துவங்கியது. விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், பிரியாவிடை மற்றும் அருள்மிகு தர்மசம்வர்தினி அம்பாளுடன் கைலாசநாதர், ஸ்ரீ பிக்ஷாடனார், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் முன்னே செல்ல 63 பின்தொடர கைலாய வாத்தியங்களோடு திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஷ்ணு துர்க்கையம்மன் கோயில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் மூலவர் அருள்மிகு விஷ்ணு துர்க்கையம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி நீலப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஊர் தெப்பக்குளத்திலிருந்து கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல தீச்சட்டிகள் மற்றும் பால்குடங்களை சுமந்து கொண்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர்.
சங்கு முழங்க நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அருள்மிகு விஷ்ணுதுர்க்கை அம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலஸ்தானத்தில் பால் குடங்களை சேர்ப்பித்ததும் உற்சவர் மற்றும் மூலவர் அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் துவங்கிய வருடாந்திர பவித்ரோற்சவம், சாஸ்திர முறைப்படி நடத்தப்பட்ட அங்குர அர்ப்பணம் மற்றும் ஸ்னப்பன திருமஞ்சனம். திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் சுதந்திர தின விழா, மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த செயல் அலுவலர். திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயிலில் மகா சுதர்சன ஹோமம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் பிரம்மோற்சவம், வெள்ளிமயில் வாகனத்தில் புறப்பாடு கண்ட கணநாதன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।